குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்ற யூனிட். இதோட லாஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ஸு, எம்பிஓ எம்பிஇன்னு ஷார்ட்டாக சொல்ல செய்கிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எம்பிஓ அப்படின்றது. மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க செய்யணும். மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் an a management system in which each member of the organization's efficiently effectively participate and involved himself அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அமைப்பு அப்படின்றது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஈச் மெம்பர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னோம்னா எஃபிசியன்ட்லி அண்டு பார்ட்டிசிபேட் பண்ண செய்யணும். ஒவ்வொருத்தவங்களுமே எப்படி ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் எஃபிசியன்ட்லி பார்ட்டிசிபேட் அண்ட் இன்வால்வ்ஸ் ஹிம்செல்ஃப். இதே சுய ஈடுபாட்டுடனும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈடுபட செய்யணும்னு சொல்லிட்டு சொல்ல செய்யணும். ஈடுபடக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்பிஓன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எஃபிசியன்ட்லி திறமையோடவும் பார்ட்டிசிபேட் பண்ண செய்யணும். அதே மாதிரி இன்வால்வ்டு ஹிம்செல்ஃப் அப்படின்னா தன்னுடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சுய ஈடுபாட்டுடையும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மெத்தடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்பிஓன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். எம்பிஓக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஜார்ஜ் ஓடியோன் அப்படின்றவர் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் மேனேஜர்ஸ் ஆஃப் an organization jointly identify in a common goal, define each individual's major area of responsibility in the term of result expected of himself, and use this measure and guide for the operating the unit and assigning their contributions of each of its members சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த எம்பிஓவில் இது எம்பிஓ அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த சிஸ்டமேட்டிக்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்பிஓ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுப்பீரியர் அப்படின்னு சொன்னால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், சபார்டினேட் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். ரெண்டு நபர்களுமே எப்படி செயல்படணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட்லி ஐடென்டிஃபை இன் ஏ காமன் கோல், அதனுடைய பொதுவான நோக்கங்கள் என்ன இருக்குதோ அந்த நோக்கங்களை அடைவதற்கு ரெண்டு பேருமே இணைந்து செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் த இண்டிவிஜுவல் மேஜர் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அந்த இண்டிவிஜுவல் அதனுடைய பொதுவான காமனான ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணவும் செய்யணும். எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளுடைய அடிப்படையில் தனிப்பட்ட நபர் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க இல்லையா, டிஃபைன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் மேஜர் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த டேர்ம் ஆஃப் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். உங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நபரினுடைய முக்கிய செயல் பகுதிகளையும் அவங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அளவிட்டு, அதே மாதிரி செயல் பகுதியில் வந்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் சபார்டினேட், அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுப்பீரியர் அண்ட் த சபார்டினேட் ரெண்டு பேருமே எப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னால் கூட்டாக இணைந்து தான் செயல்பட செய்யணும். அதே மாதிரி காமன் கோல் என்ன இருக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ண செய்யணும். அவங்க என்ன மாதிரியான எதிர்பார்க்க செய்கிறாங்களோ அதனுடைய ரிசல்ட்டு முடிவினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நபரினுடைய செயல் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்க செய்யணும். அந்த செயல் பகுதியை வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வுகளை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மெம்பர்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செயல்பட செய்யணும். ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் அவங்களுடைய ஒவ்வொரு ஈச் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஹிம் அண்ட் யூஸ் திஸ் மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மதிப்பீடு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க.
இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குதுன்றதை பார்க்க செய்யலாம். அண்ட் டு மெஷூர் அண்ட் ஜட்ஜ் த பெர்ஃபார்மன்ஸு என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அளவிடுதல் மற்றும் செயல்திறன்களை மதிப்பீடு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸுடைய கோல், ஆர்கனைசேஷன்ஸுடைய கோலோட எதையும் தொடர்புபடுத்துகிறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னா தனிப்பட்ட நபர்களுடைய செயல்திறன்களை பெர்ஃபார்மன்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிலேட் பண்ண செய்கிறாங்க, இணைக்கவும் செய்கிறாங்க, தொடர்புபடுத்தவும் செய்கிறாங்க. அதே மாதிரி கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்பு ரெண்டையும், ஜாப்பையும் அதோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்புபடுத்தவும் செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா foster increasing their competency and growth of subordinate, கீழ்நிலை சபார்டினேட் அப்படின்னாலே கீழ்நிலை இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இவங்களுடைய திறன்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகரிக்கவும் செய்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி அடையவும் செய்கிறாங்க. அதேமாதிரி என்ஹான்ஸ் த கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் த சுப்பீரியர் அண்டு சபார்டினேட், சபார்டினேட் ரெண்டு பேருக்கு இடையிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தொடர்புகளை கம்யூனிகேட் பண்ண செய்கிறாங்க, தொடர்புபடுத்தவும் செய்கிறாங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நபர்கள் சர்வஸ் பேசிக் ஆஃப் யர் ஜட்ஜ்மெண்ட் கோ டு த சேலரி அண்ட் ப்ரொமோஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்பளம், அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னா பதவி உயர்வுகளின் அடிப்படையில் சேவைகளை வந்து என்ன பண்ணுறாங்க நியாயமாக வழங்க செய்கிறாங்க. எந்த அளவுக்கு சேவைகளை வழங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊதியம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொமோஷன்ஸ் பதவி உயர்வுகளையும் வழங்க செய்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட் த சபார்டினேட் மோட்டிவேட், கீழே இருக்கக்கூடிய நபர்களை மோட்டிவேட் பண்ண செய்கிறாங்க. சர்வ் அஸ் த டிவைஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷன்ஸ், அமைப்பின் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னாலே என்ன அமைப்புன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனுடைய கட்டுப்பாட்டு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான ஒரு டிவைஸ் கருவியாகவும் செயல்படவும் செய்யுது. ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா சர்வ் அஸ் எ டிவைஸ், ஒரு கருவியாகவும் செயல்படவும் செய்யுது. அப்படியே ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டு மேட் பை த மேனேஜ்மெண்ட் டு இன்டிகிரேட் த கோல் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் த இண்டிவிஜுவல். ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆர்கனைசேஷன்ஸ், இன்னொன்று அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய குறிக்கோள்களை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்க அதனுடைய நிர்வாகத்தில் ஒரு முயற்சி அப்படின்றது கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க மேற்கொள்ளவும் செய்கிறாங்க. அதே மாதிரி MBO அப்படிங்கிறது ட்ரை டு கம்பைன் த லாங் ரன் கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வித் த ஷார்ட் ரன் கோல்ஸ். எதோட எதை இணைக்க செய்கிறாங்க அப்படின்னா ஷார்ட்டோட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனம் லாங் ரன் கோல் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணாங்க இணைக்கிறதுக்கு முயற்சியும் பண்ண செய்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரை டு ரிலேட் த ஆர்கனைசேஷன்ஸ் கோல் வித் த சொசைட்டி கோல்ஸ். எதோட தொடர்பு படுத்துகிறாங்க அப்படின்னா சொசைட்டியினுடைய கோல் இருக்கு இல்லையா, அதோட ஆர்கனைசேஷன்ஸுடைய கோலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு படுத்தவும் செய்கிறாங்க. எம்பாசிஸ் இஸ் நாட் ஒன்லி ஆன் எ கோல், பட் என்ன இருக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவ்லி பர்ஃபார்மன்ஸு. கோல் அவங்களோடது மட்டுமே அடையணும் அப்படின்றது கிடையாது, திறமையான செயல்திறன்களையும் கண்டிப்பாக அடைய செய்யணும் அப்படின்றது தான். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அட்டைன் தயர் refining, modifying and improving their goal and changing their approach to achieve their goal and the basic of the experience. ஸோ கோலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோடிஃபை பண்ண செய்கிறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் மோடிஃபை பண்ண செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் அப்படின்னா சீர்படுத்த செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோடிஃபை அப்படிங்கிறது மாற்றமும் செய்கிறாங்க. அடுத்தது இம்ப்ரூவிங் அப்படின்னா மேம்பாடு அடைவதற்கான நிலைகளில் தன்னுடைய கவனங்களையும் என்ன பண்ணுறாங்க செலுத்தவும் செய்கிறாங்க. இன்க்ரீஸிங் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அச்சீவிங் கோல் அட் ஆல் லெவல், எல்லா லெவல்லையுமே என்ன இருக்கணும் அப்படின்னா அதுக்கு திறன்களை இலக்குகளை அடையணும், அதில் கோல் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லா லெவல்லையுமே என்ன இருக்கணும் அப்படின்னா திறன்களை அதிகரிக்க செய்யணும். High degree of motivations and satisfactions involved is available to employee through என்ன இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் யாருக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மிக அதிகமான அளவு ஊக்கங்களை ஏற்படுத்த செய்யணும்.
recognize the participations of a employee in the goal setting process. அதே மாதிரி இலக்குகளை அடையணும் அப்படிங்கிறதுக்கு இலக்குகளை அமைக்கக்கூடிய செயல்பாட்டிற்கு அங்கே ஊழியர்களினுடைய பங்குகளுக்கு என்ன இருக்குன்னு அப்படின்னா ரெகக்னைஸ் அப்படின்னா அங்கீகாரங்களையும் அங்கீகரிக்கவும் செய்கிறாங்க. இலக்கு அமைக்கும் செயல்பாட்டில் வந்து ஊழியர்களினுடைய பங்களிப்பையும் என்ன பண்ணாங்க ரெகக்னைஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ எய்ம் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டேஷன்ஸ், நோக்கத்தை மாற்றுறதுக்கு அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய நபர்களுடன் ஆலோசனைகளையும் செய்கிறாங்க. நோக்கத்தை மாற்ற அதிகாரம் அப்படின்னு சொன்னால் அத்தாரிட்டியோடு இருக்கக்கூடிய இருப்பவர்களுடன் ஆலோசனைகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்யவும் செய்கிறாங்க. என்கரேஜ் எ கிளைமேட் ஆஃப் எ ட்ரஸ்ட், குட்வில் அண்டு எ வில் ஆஃப் எ பெர்ஃபார்ம், என்ன இருக்குன்னு அப்படின்னா நம்பிக்கை, நல்ல எண்ணம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவதற்குரிய ஒரு சூழல்களையும் உருவாக்க செய்கிறாங்க. அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓவுடைய செயல்பாடுகள், குறியிலக்கு மேலாண்மையினுடைய செயல்பாடுகள் என்னென்ன மாதிரி டிஃபைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் டிஃபைன் பண்ண செய்கிறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிஃபைனிங் த ஆர்கனைசேஷன்ஸ் உடைய ஆப்ஜெக்டிவ் ஸ்டேட் வித் த பிஸ்னஸ் ஸ்டார்டட் இன் த எக்ஸிஸ்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் உடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தட் ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம் டேக்கிங் இன் டு த அக்கௌண்ட் அண்ட் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் தயர் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கால குறிக்கோள்களோட கட்டமைக்கப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் இருக்குல்லையே அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அடுத்தது குறுகிய காலம் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் வந்து காலங்களுக்கு உரிய குறிக்கோள்கள் என்னென்ன இருக்குதோ அதை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீண்ட கால குறிக்கோள்களை அடையிறதுக்கு லாங் டேர்ம் மெத்தடில் என்னென்ன மாதிரியான அடையணும்னு நினச்சி நம்ம ஃபீஸிபிலிட்டியாக இருக்க செய்தோ அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நோக்கங்களை அடைவதற்குரிய சாத்தியக்கூறுகளை மட்டுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கவும் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீண்ட காலம், குறுகிய காலம், இதில் வந்து எதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய குறிக்கோள்களை அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதெல்லாம் இருக்குதோ அதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கவும் செய்கிறாங்க. கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன்ஸ், இது வந்து ஒவ்வொரு பிரிவினுடைய இலக்குகள். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட், டிவிஷன்ஸ் அட் ஃப்ரேம் ஆன் த பேசிக் ஆஃப் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸு. ஒவ்வொரு பிரிவில் இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் இல்லை துறைகள் சொல்லிட்டு கூட சொல்லலாம். அமைப்பினுடைய ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஓவரால் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ்ஸினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்க செய்கிறாங்க. அடுத்தது ஃபிக்ஸிங் key result area are fixed on the basic of organization's objectives primes. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து குறிக்கோள்களின் அடிப்படையில் முக்கியமான முடிவு பகுதிகள் கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னா முக்கிய முடிவு பகுதிகள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ண செய்கிறாங்க. ஸோ கீ ரிசல்ட் ஏரியா ஆர் அரேஞ்ச்டு அந்த ப்ரியாரிட்டி பேசிக்கில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண செய்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட் த ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த ஆர்கனைசேஷன். இந்த கேஆர்ஏ அப்படின்றத எந்தனுடைய பேசிக்கில் பிரிக்கிறாங்க அப்படின்னா வலிமையின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ண செய்கிறாங்க. இதில் வந்து எதெல்லாம் நம்ம முக்கியமான முடிவு பகுதிகள் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, மார்க்கெட், ஸ்டாண்டிங், இன்னோவேஷன்ஸ், இதைத்தான் நம்ம கேஆர்ஏன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னா இதைத்தான் சொல்கிறோம் நம்ம. செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஏ டார்கெட். அடுத்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நபர்களினுடைய குறிக்கோள் இல்லைன்னா அவங்கள இலக்குகளை நிர்ணயிக்க செய்கிறது. இதில் வந்து யாரோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சபார்டினேட் ஆர் இண்டிவிஜுவல் ஆர் ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊழியர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் தனிப்பட்ட நபர்களினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண செய்யணும். அதே மாதிரி ப்ரிஃபரன்சபிள் டு ஃபிக்ஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் எ லோ லெவல் குவான்டிடேட்டிவ் யூனிட். எதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைந்த அளவு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அளவுகளான குறிக்கோள்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயம் செய்யணும். லோ லெவலில் இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் யூனிட் இருக்கு இல்லையா அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண செய்யணும். தட் ஷுட் பி எ ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்கான டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்குன்னு அப்படின்னா சுப்பீரியர் சபார்டினேட் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்க செய்யணும். அது மட்டும் கிடையாது, சபார்டினேட்டுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் தம்செல்ஸ் அவங்கள நிலைநிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்க செய்யணும்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. மேட்சிங் ரிசல்ட்ஸ் வித் த ஆப்ஜெக்டிவ்ஸ். மேட்சிங் அப்படிங்கிறது குறிக்கோள்களுடன்
வளங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒப்பு நோக்க செய்கிறது. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம் ஆன் த பேசிக் ஆஃப் யூ அவைலபிலிட்டி ஆஃப் யூ ரிசோர்ஸ். ஸோ எதோட மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க செய்யுதோ அதனுடைய பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ண செய்கிறாங்க. சிலது பார்த்திங்க அப்படின்னு சர்டன் ரிசோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிசோர்ஸ் அப்படின்றது எதில் சொல்லலாம் அப்படின்னா டெக்னிக்கல் பர்சனல், அதுக்கடுத்து ஸ்கேல், ரா மெட்டீரியல், இதெல்லாம் நம்ம சொல்ல செய்கிறோம். ஆர் நாட் அடிக்குவேட் அவைலபிள் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சேஞ்ச் த அக்கார்டிங்லி. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வளங்கள் அப்படின்றது கிடைக்காதான் இருக்க செய்யும். ஸோ நீட் ஃபார் மேட்சிங் ரிசோர்ஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எதெல்லாம் நமக்கு போதுமானதாக கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவும் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் அவைலபிள் ரிசோர்ஸஸ் சுட் பி ப்ராப்பர்லி அலோகேட்டட். ஒருவேளை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது சரியான முறையிலையும் அந்த வளங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பீரியாடிக்கல் ரெவ்யூ மீட்டிங் அப்படின்றது அடுத்தது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு இடையில என்ன இருக்கணும் அப்படின்னா கூட்டங்கள் இருக்க செய்யணும். யாருக்கு இடையில சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ஷுட் பி ஹோல்ட் மீட்டிங் பீரியாடிக்கலி இன் தி விச் தே டிஸ்கஷன் த ப்ராக்ரஸ் இன் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். நோக்கங்கள் அடையணும் அப்படின்னு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு இடையில யாருக்கு இடையில ஒரு கூட்டம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா சுப்பீரியர் அண்ட் த சபார்டினேட். அப்ரிஷியல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி செயல்பாடுகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மதிப்பீடு செய்யறது. At the end of the fixed period for achieving the objective, there should be discussions between the superior and the subordinate. ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு குறிக்கோளை அடைவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கால முடிவு அப்படின்றது வரும்போது அப்போ மேலே இருக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கிற நபர்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது இருக்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் ரிலேட்டட் வித் த சபார்டினேட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்பெசிஃபைடு ஸ்டாண்டர்டு. ஸோ இது இந்த கலந்துரையாடலில் வந்து கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களினுடைய செயல்பாடுகளை வந்து சம்மந்தப்பட்ட குறிப்பிட்ட ஒரு தரத்திற்கு எதிரான செயல்பாடுகளுடன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு அப்படின்றது இருக்க செய்யணும் இருக்கணும். சுப்பீரியர் ஷுட் டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இது சரியானது எதுவோ அதுக்கான முடிவுகளை அவர் எடுக்க செய்யணும். அப்ரிஷியேட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது குறிக்கோள்களை என்ன பண்ணுறாங்க அப்ரிஷியேட் பண்ண செய்கிறாங்க, மறு ஆய்வு செய்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் டைனமிக் இன் த வேர்ல்டு. எனக்கு இந்த அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா உலகத்தில் ஒரு பகுதியாக பகுதியாகவும் இருக்க செய்யுது. தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வித் த ஷார்ட் பீரியட். குறுகிய காலத்தில் நிறைய மாற்றம் அப்படின்றது வர செய்யுது. சர்வைவல் அண்ட் க்ரோத் ஆஃப் த மாடர்ன் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் லார்ஜ்லி டிபெண்ட் அப்பான் த புட்டிங் அப்பான் த சேஞ்சஸ் கண்டிஷன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பிஸ்னஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய க்ரோத்து இன்னொன்று சர்வைவல் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து ஒரு நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாலே அது எப்படி இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய என்ன இருக்குது அப்படின்னா கண்டிஷன்ஸ் அப்படின்றதும் இருக்க செய்யுது. த டாப் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் ரிவ்யூ த ஆர்கனைசேஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ்ஸ் அக்கார்டிங் டு த சேஞ்சஸ் சிச்சுவேஷன்ஸ். இதில் வந்து உயர்நிலை இருக்கக்கூடிய மேலாண்மையுடைய நிர்வாகி மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியான குறிக்கோள்களை அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மறு மதிப்பீடும் செய்யணும். அப்பப்போ என்ன மாற்றங்கள் வருது, நம்மளுடைய கம்பெனியினுடைய மாற்றம் என்ன இருக்குது, ஸோ எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்றத அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்றத மேனேஜர் அப்படின்றத கொண்டுட்டு போகவும் செய்யணும். என்னுடைய நன்மைகள் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் மேனேஜர்ஸ் இஸ் இன்வால்வ்டு இன் த ஆப்ஜெக்டிவ் செட்டிங் அட் ஏ வேரியஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்டு இந்த MPOவில் பார்த்தீங்கன்னா குறியீடுக்கு மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா மேலாண்மையினுடைய கீழ் அதுக்கடுத்தது மேலாளர்களுடைய மேலாண்மை பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய குறிக்கோள்களை அமைப்பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈடுபடவும் செய்கிறாங்க. இந்த மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் இன் த டோட்டல் ஆர்கனைசேஷன்ஸ். மொத்த அமைப்பினுடைய ஒட்டுமொத்த அமைப்பில் தங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத மேனேஜர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சிருக்க செய்யணும். ரெகக்னைஸ் த நீட் ஃபார் த பிளானிங் அண்ட் அப்ரிஷியேட் த பிளானிங். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செயல்முறைகள் இருக்குது அப்படின்னா திட்டமிடுதல் ஒரு பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மற்றும் அதுக்கு வந்து பாராட்டுதல்களையும் யாரை ரெகக்னைஸ் பண்ண செய்யணும் அப்படின்னா மேனேஜர்ஸ் தான். அடுத்தது MBO அப்படிங்கிறது ப்ரொவைடு ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட் மேனேஜ்மெண்ட். MBO அப்படின்றது
அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண செய்கிறாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு அடித்தளம் பேஸ் மட்டத்தையும் வழங்க செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டஸ் நாட் ஒர்க் அட் கிராஸ் பர்பஸ் வித் த அனதர் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட என்னது இருக்காது அப்படின்னு சொன்னால் டூ நாட் ஒர்க் அட் ஏ கிராஸ் பர்பஸ். என்ன இருக்காது அப்படின்னா குறுக்கீடு அப்படின்றது அந்த இடத்துல நடக்கிறது கிடையாது. எவாலுவேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் த மேன் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ. இது வந்து குறியீடுக்கு மேலுமே உதவி செயல்திறனுடன் முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மதிப்பீடுவும் செய்யறாங்க. சிஸ்டமேட்டிக்கல் மெத்தடில் எவாலுவேஷன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத முறையாக என்ன பண்ணாங்க மதிப்பீடு செய்யறாங்க. Give the criteria of your performance. அதே மாதிரி அதனுடைய செயல்திறன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸில் ஹேவ் டு டேக் த கரெக்டிவ் ஆன்சர். செயல்திறன்களுடைய அளவுகோலை வழங்க செய்கிறாங்க. இதில் சரியான நடவடிக்கை என்னவோ அதை அதனுடைய கரெக்டிவான ஆக்ஷன்ஸையும் எடுக்க செய்கிறாங்க. டெலிகேஷன்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி டு ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ. என்ன பண்ணுறாங்க எதை வழங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிகாரங்களையும் பகிர்வு செய்கிறாங்க. அடுத்தது மோட்டிவேட் த ஒர்க் பை த ஜாப் என்ரிச்மெண்ட் அண்ட் மேக் த ஜாப் மீனிங்ஃபுல். தொழிலாளர்களுக்கு வேலையை செறிவூட்டவும் செய்கிறாங்க, அதே மாதிரி உற்சாகப்படுத்தவும் செய்கிறாங்க. அந்த வேலையை அர்த்தமுள்ளதாக ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் மாற்றவும் செய்கிறது எது அப்படின்னா எம்பிஓ தான். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கர் இஸ் எ ஃபிக்ஸ்டு த்ரூ எம்பிஓ. இதில் வந்து ஒரு தொழிலாளருடைய பொறுப்பு அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எம்பிஓ அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா நிர்ணயம் செய்கிறாங்க. என்ன அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்பிஓடைய குறைபாடுகள் என்னென்ன இருக்க செய்யுது. ஃபெயிலியர் எக்ஸ்பிளைன் த ஃபிலாசபி. மோஸ்ட் ஆஃப் த இயர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டு நாட் நவ். அதுக்கடுத்து எம்பிஓ அப்படின்றது ஒர்க்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் எம்பிஓன்னு கேட்குறாங்க. ஒய் இஸ் எம்பிஓன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எம்பிஓ அப்படிங்கிறது நெசசரி தேவையா அப்படின்றதுலேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஹவு த பார்ட்டிசிபேஷன்ஸ் கேன் பி பெனிஃபிட் பை த எம்பிஓ. இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அது ஃபெயிலியர் ஆகுது. எப்படி பார்த்தோம் அப்படின்னா இது இந்த எம்பிஓ அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றது கிடையாது. அப்படின்னா என்ன, அதாவது எம்பிஓ அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றதையும் அது வந்து நெசசரி தேவையா அப்படின்றதையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் பார்ட்டிசிபேட்டர் அப்படின்றவங்க எப்படியெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்படின்னு சொல்லி கருத்துக்களை கேட்குறதுலேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. எம்பிஓ இஸ் எ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ஸு. இது வந்து அப்படி இந்த எம்பிஓ அப்படிங்கிறது டைம் என்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் மிக அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முறையாகவும் இருக்க செய்யுது. ஸோ எம்பிஓ அப்படிங்கிறது எம்பாசிஸ் ஒன்லி த ஷார்ட் டேர்ம் ஆக்டிவிட்டிஸ் டஸ் நாட் கன்சிடர் வித் த லாங் டேர்ம் அப்படின்னு. இது எதுக்கு மட்டுமே சுலபமாக இருக்கும் அப்படின்னா குறுகிய கால குறிக்கோள்களுக்கு மட்டுமே வலியுறுத்துறாங்க. பட் நீண்ட காலத்துக்கு அப்படின்றத எடுத்துக்கொள்வது கிடையாது. இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் எ சபார்டினேட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராப்பர் ஆப்ஜெக்டிவ் செட்டிங்ஸு. இதில் இந்த சபார்டினேட் அப்படின்னாலே கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த அவங்களுடைய குறிக்கோள்களை அமைப்பதற்கு கண்டிப்பாக அவசியம் அப்படின்றது இருக்க செய்யுது. இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் த ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. இதில் வந்து எம்பிஓவில் இது வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாத ஒன்றுன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. எம்பிஓ ரிகைடு 1 இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு திடமான ஒரு அமைப்பாக இருக்க செய்யுது. அட்ஜெக்டிவ்ஸ் ஷுட் பி சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த சேஞ்சஸ் சர்க்கம்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் அப்படின்றது. இது வந்து ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறப்பட வேண்டிய ஒரு குறிக்கோள் மாற்றி அமைக்கப்படவும் செய்யணும். அதை செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் திட்டமிட்ட முடிவுகளை கண்டிப்பாக பெற முடியாது. இட் இஸ் நாட் டன் த பிளானட் ரிசல்ட் கேன் நாட் பி அப்டைன். அது சரியான முறையில் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திட்டம் என்ன இருக்குதோ அந்த திட்டத்தை என்ன திட்டத்துக்கான ரிசல்ட் அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியாது, பெறது அப்படின்றது முடியாத ஒன்றா இருக்க செய்யும். எம்பிஇ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம்.
இந்த எம்பிஏ அப்படிங்கிறது எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸில் ஐடென்டிஃபை அண்ட் ஹேண்ட்லிங் த கேசஸ் ஆஃப் டிவைட் ஃப்ரம் தயர் நார்ம்ஸ். முக்கியமான செயல்பாடுகள்லேருந்து எதெல்லாம் விலகி போகுதோ அது விலகி போகக்கூடிய செயல்பாடுகளை கண்டுபிடிக்கக்கூடியதான் எது அப்படின்னு சொன்னால் எம்பிஇ அப்படின்றத சொல்ல செய்வாங்க. இதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது அடுத்தது. ஸோ ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரைமரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெசசரி டு செட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நார்ம்ஸ் வித் த பீரியாடிக்கல் ஆர் எஸ்டிமேட் தயர் ரிசல்ட். ஒரு சரியான முடிவுகளை எடுக்கணும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முறை முதன்மையான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது பார்த்திங்கன்னா மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்கள் அல்லது நெறிமுறைகளை அமைப்பதற்கு இது ஒரு அவசியமான ஒன்றாகவும் இருக்க செய்யுது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர் அசர்னட் அண்ட் கெட் த அடிக்குவேட் டு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸு. இந்த நிகழ்ச்சியில் மதிப்பீடு செய்யப்பட்ட உண்மையான செயல்களுடன் சமமாக ஒப்பிடவும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன்ஸ் கெட் த அனலைஸ். எதெல்லாம் விலைக்கு போகுது அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்கிறாங்க, அனலைஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இன்சஃபிஷியன்ட் ஆர் நாட் divisions or no actions in the record and the senior managers can concentrate on their matters. இதில் எந்தெந்த பகுப்பாய்வு அப்படின்றதெல்லாம் விலைக்கு போகுது அப்படின்றத பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல எதுவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா விலைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் சீனியர் மேனேஜர்ஸ் அதுக்கான எந்த ஒரு முடிவையும் எடுக்கணுன்றத தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு செய்யலாங்க. அதேமாதிரி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் த சீனியர். ஒருவேளை எதெல்லாம் டிவைட் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான முடிவை யார்கிட்ட மேலே சொல்லணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் மேனேஜர்கிட்ட எதெல்லாம் விலைக்கு போகுது அப்படிங்கிற செயல்திறன்களை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட சொல்லவும் செய்யணும். அதுக்கடுத்து எக்ஸப்ஷன்ஸ் அக்கையோடு ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்படின்னா சால்வ் திஸ் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் இமீடியட். எதெல்லாம் வெளியே போகுது அப்படிங்கிற பிரச்சனையை அவர் கண்டுபிடிச்சு இமீடியட்டாக அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு. இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேவ் த டைம் மேனேஜஸ் பிகாஸ் தே டீல் வித் த எக்ஸப்ஷன்ஸ் மேட்டர். இது மேலாளர்களுடைய நேரத்தை சேமிக்க செய்யுது. எதெல்லாம் விலகி போகுது அப்படிங்கிறத கையாளுறதுனால இது பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க செய்யுதும் அந்த பிரச்சனை யார்கிட்ட போயிடுது, கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டு போகுது. ஸோ அதனால் யாருக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னால் மேனேஜருக்கு அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியானதாக இருக்க செய்யும். ஸோ மேனேஜரல் அட்டென்ஷன்ஸ் டு ஆன் ஏ மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் யார் மேனேஜர்ஸ் மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னதுன்னு அதில் அவங்க என்ன பண்ணாங்க ஃபோக்கஸ் பண்ண செய்வாங்க. அதேமாதிரி ஃபெசிலிட்டேட் டெலிகேஷன்ஸ் அத்தாரிட்டிஸ் அதுக்கான அதிகாரங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகிர்வு அப்படின்றது இருக்க செய்யுது. அதேமாதிரி டெக்னிக்கல் ஆஃபியர் செப்பரேட்டிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் தெம். அதே மாதிரி அன்இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் முக்கியமானதில் இருந்து எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்க செய்யுதோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிக்கவும் செய்கிறாங்க. எம்பிஇ அப்படிங்கிறது கீப் த மேனேஜர் அலாட் டு த ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு த்ரெட்ஸ் தயர் ஐடென்டிஃபைங் தயர் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதேமாதிரி முக்கியமான ஒரு சிக்கல்களை கண்டறிவதற்கு மூலம் அதனுடைய வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எச்சரிக்கையாக வைத்திருக்க உதவியும் செய்யுது. மேலாண்மைக்கில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் பயங்களை ஏற்படுத்த செய்யும் அப்படிங்கிறத உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த செய்யுது. அதை ப்ரொவைட் அ பெட்டர் லாஸ்டிக் ஆஃப் எ சர்ஜிங் ரிசல்ட். விதிவிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது இந்த எம்பிஇ அப்படிங்கிறது முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சிறந்த அளவுகோலாகவும் இருக்க செய்யுது. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்பிஇ அப்படின்றது அடுத்தது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி த மேனேஜர் ஹாவ் தயர் பவர் ஓவர் ரிலே த இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸு கேன் டிமோட்டிவேட்டிங் த எம்ப்ளாயி டு அட் எ லோ லெவல். இதில் அதிகமாக முக்கியமான பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா மேனேஜருக்கு. அப்போ கீழே இருக்கக்கூடிய நபர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை, அவங்களுடைய உற்சாகம் அப்படிங்கிறது குறையவும் செய்யுது. Furthermore, it takes the time to pass the issue of to managers. இது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மேலாளர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காலங்கள் அதிகமான அளவு எடுத்துக்க செய்யுது. ஸோ இதில் நார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமானது எதெல்லாம் விலகி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஊழியர்களை நிர்வகிப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்றாகவும் இருக்க செய்யுது. difficult to manage the traffically பார்த்தீங்கன்னா find themselves with the limited job duties and ultimate dismissed or terminated. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில புகார்களுக்கு அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை நீக்கம் செய்கிறாங்க, இல்லை அப்படின்னா வேலையிலேருந்தே நிறுத்தவும் செய்யலாங்க.
ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்குது செய்து 2 மார்க்கு 3 மார்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் இருக்குது. கம்பல்சரி எல்லோரும் படிச்சிருக்கணும். தேங்க்யூ.